ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. ஸ்பெஷல் டெட் அப்ளை செய்வதற்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதா, நீட்டிக்கப்படும்? தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அது குறித்து மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அஃபிஷியலாக அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த பற்றி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 10ஆம் தேதின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டேட்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. காரணம், நிறைய பேருக்கு அந்த பணிச்சான்று அப்படிங்கிறது கிடைக்கல. அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல். பேசாமல் இது காமன் டேட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் 10ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னும் போது இதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குறீங்க. இதோட டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க? ஏன் அப்படின்னா, பணிச்சான்று வழங்கலை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பணிச்சான்று ஒழுங்காக வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டார கல்வி அலுவலருக்கும் மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கும் பார்த்தோன்னா அவங்களே சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒழுங்காக கொடுத்து விடுங்க, இல்லைனா நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய பேருக்கு இன்னும் பணிச்சான்றிதழ் வழங்கலை. 20% பேர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஃபுல்லாக இன்னும் அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ணவும் முடியல. அதனால் இந்த அப்ளை பண்ணுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கை தற்போது டிஆர்பிக்கும் போயிருக்குது. டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், எங்களால் அப்ளை பண்ண முடியல, இன்னும் எங்களுக்கு பணிச்சான்று கிடைக்கல, அதை அப்லோட் பண்ணவும் முடியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லா பணிச்சான்றெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னும் போது 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. 10ஆம் தேதி லாஸ்ட் உடனே 10ஆம் தேதி தான் போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அன்றைக்கி சர்வர் பிஸி ஆயிரும். அப்புறம் லாஸ்ட் டேட்டுங்கிறனால அன்றைக்கி உங்களால் பண்ண முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பர்ஃபெக்டாக எல்லாம் வச்சுருக்கிறவங்க, பணிச்சான்றெல்லாம் வச்சுருக்கிறவங்க அப்லோட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. பணிச்சான்று நான் வாங்கலை, ப்ராசஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு, வேறு வழியே இல்லை. உங்களுக்கு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாகும். இன்றைக்கி வெளியாகும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வெளியாகும். இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு வெளியாகும். அது வெளியானோடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. அப்போ தான் எந்த தகவலாக இருந்தாலும் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நன்றி.